உங்களுடைய மொபைல் மூலமாக டாடா ப்ளே ரீசார்ஜ் பண்ணுறது எப்படி அப்படின்னு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூகுளில் போய்ட்டு tataplay.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் 2 ஆப்ஷன் கிட்டிருப்பாங்க, எக்ஸிட்டிங் கஸ்டமர், நாட் எட் டாடா ப்ளே கஸ்டமர்னு. அதில் ஃபஸ்ட்டாக இருக்கல எக்ஸிட்டிங் கஸ்டமர்னு அதை கிளிக் பண்ணுங்கள். கோ டு மை அக்கௌண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஐடி அல்லது ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் வந்து நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை வந்து டைப் பண்ணுங்கள். கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் ஐடி வந்து லாகின் ஆகிரும். அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குது, ரீசார்ஜ் டியூ டேட் லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதிலே வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு வந்து ரீசார்ஜ் நவ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு வந்து நீங்கள் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணுமோ அந்த அமௌண்ட் வந்து டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய சப்ஸ்கிரைப் ஐடியும் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் ரீசார்ஜ் பண்ணணும் அமௌண்ட்டை வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கண்டினியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனுவல் கேஷ்பேக் ஆஃபர் சொல்லி உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து 490 ரூபா கேஷ்பேக் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒருத்தர் வந்து 2 மந்த் பேலன்ஸ் கொடுத்துருப்பாங்க. 1 இயர் நீங்கள் வந்து 12 மந்த்ஸ் வந்து 2976 நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மந்த்ஸ் வந்து கேஷ்பேக் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இல்லை 1 மந்த் 2 மந்த் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஸ்கிப் ஆஃபர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோம்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணுவீங்களோ அந்த ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுடைய நேமு சப்ஸ்கிரைப் ஐடி வந்து டிஸ்பிளே ஆகும். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆஃபர்னு சொல்லி நீங்கள் இப்போ ஃப்ரீ சார்ஜ் மூலமாக ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 25 ரூபா கேஷ்பேக் ஆகும். பேஜிப்பில் ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா 30 ரூபா கேஷ்பேக் ஆகும். ஃபோன்பே மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃபர் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்கும். இல்லை அது எது மூலமாக நீங்கள் ரீசார்ஜ் பண்ணல, பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணலன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, யூபிஐ, நெட் பேங்கிங், வேலட்ஸ் மூலமாக வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணிடுங்க. பே பண்ணி முடிச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாடா ப்ளேயோட ரீசார்ஜ் அமௌண்ட் வந்து ரீசார்ஜ் ஆகிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.